பட்டியலிடப்பட்ட கூட்டங்களும். எனவே அந்த ரீதியில் இந்த ஆவணிப்பெரு நாளின் 2வது கூட்டம் இதற்கு நாங்கள் செய்து முடிக்கிறது தான் என்னுடைய பணி. இன்றைய நாளிலே சிறப்பான விதத்தில் இந்த கூட்டத்தை ஒழுங்குபடுத்திய என்னுடைய மாவட்ட அரசாங்க அதிபர் அவர்களுக்கு சிறப்பான நன்றிகளை கூறிக்கொள்கிறேன். நான் கடந்த முறையும் கூறியது, என்னுடைய அரசாங்க அதிபர் இந்த மனு திருத்தல விழாவிலும் அதற்கான ஆயத்தத்திலும் நிறையவே மும்முரமாகவும் இன்ட்ரெஸ்டாக ஈடுபட்டிருக்கின்றார். அதை நாங்கள் பல முறையிலே பார்த்திருக்கின்றோம். எனவே சிறப்பான விதத்திலே கடந்த முறை ஃபீல்டு இன்ஸ்பெக்ஷன் என்று சொல்லி ஆடி மாதத்திலே அதை தொடக்கி வந்து பார்த்து சென்றார். இந்த முறை புதிதாக சிரமதானம் என்று போட்டு பல வழிகளிலே ஆயத்தங்களை மேற்கொண்டு அந்த பணிகளை என்னுடைய மடு டிஎஸ் ஊடாக நிறைவாகவே செய்து முடித்திருக்கின்றார். அதோடு சேர்த்து இதற்கான பல ஆயத்தங்களை உடனடியாக உரிய திணைக்களங்களோடு தலைவர்களோடு தொடர்பு கொண்டு என்னுடைய அரசாங்க அதிபர் செய்து கொண்டிருக்கிறார். இதனிலே என்னுடைய மன்னார்மறை மாவட்ட ஆயர் சார்பிலும் என்னுடைய மனுப்பறிவாளர் சார்பிலும் உங்களுக்கு என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். ஏற்கனவே நாங்கள் சில கலந்துரையாடி இருக்கின்றோம். இந்த முறை நாங்கள் இந்த ஆவணி பெருநாளைக்கு 1 மில்லியனுக்கு மேல் 10 லட்சத்துக்கு மேல் மக்களை எதிர்பார்க்கின்றோம். ஏனென்றால் கடந்த ஆவணி திருவிழாவிலே 11,50,000க்கு மேல் மக்கள் வந்த தொகை இராணுவத்தினரால் எங்களுக்கு தரப்பட்டுள்ளது. எனவே அதை முன்னிட்டு இம்முறை நாம் எப்படியும் 10 லட்சத்துக்கு மேல் மக்களை எதிர்பார்க்கலாம். எனவே அதற்காக உங்கள் எல்லோருடைய ஒத்துழைப்பையும் நாங்கள் விசேட விதமாக தொடர்ந்து இறுதி வரைக்கும் எதிர்பார்த்து இருக்கின்றோம். எல்லோருமே இதுவரை காலம் நீங்கள் எல்லாரும் ஒத்துழைத்து எல்லாவற்றையும் நாங்கள் செய்திருக்கிறோம். எனவே தொடர்ந்து இந்த திருவிழாவை நடைமுறையை நடத்தி முடிப்பதற்கு உங்களுடைய ஒத்துழைப்பை தெரிவித்து கேட்டுக்கொள்கின்றோம். இந்த வேளையிலே எங்களுடைய அரசாங்க அதிபர் அவர்களை கேட்டுக்கொண்டார். சில பொறுப்புகளை குழுக்களை தனியாக நியமித்தார் நல்லது என்று நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன். எங்களுடைய மறை மாவட்டத்தை சேர்ந்த 80 குழுக்கள் இந்த நாட்களிலே இங்கு போடப்பட்டுள்ளார்கள். ஏறக்குறைய 40க்கு மேல் வந்துவிட்டார்கள். அடுத்த ஞாயிறு தினம் நம்முடைய பங்குகளில் எல்லா ஞாயிறு திருப்பலியும் முடிந்த பின்பு ஞாயிற்றுக்கிழமை பின்னேரம் 80 குழுக்களும் கணிப்பார்கள். எனவே ஏற்கனவே எல்லாருக்கும் வேலைகள் போடப்பட்டுள்ளது. எனவே சிறப்பாக கடைகளுக்கு பொறுப்பாக 4 பாதம். அந்த பாதசாரர்கள் நீங்கள் அவைகளோடு தொடர்பு கொள்ளலாம். கடைகளுக்கு பொறுப்பாக சானிடேஷன் நாங்கள் சானிடேஷன் அண்ட் கேம்ப் கொண்டு போடுறது. இந்த சானிடேஷன் நீங்கள் தனியாக கேட்டபடியாக சொன்ன 15 தரம் கோல் எடுத்து ஆன்சர் இல்லை. இந்த மாதிரி நீங்கள் முதலாவது கோடிலேயே உங்களுக்கு ஆன்சர் கிடைக்கும். 3 பாதஸ் பொறுப்பாக போடப்படுகிறது. ஸ்கவுட்ஸுக்கு வந்து நாங்கள் ஆஃபீஸில் இருக்கிற 2 பாதஸ் ஸ்கவுட்ஸுக்கு பொறுப்பாக போடுறோம். இன்னொரு ஸ்கவுட்ஸுக்கு வேறையா 2 பாதஸ் போடப்பட்டிருக்கு. எங்களோட ஜிஏ வந்தால் சொன்னால் வாட்ஸ்அப் குரூப் ஒன்று எடுப்போம். அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் எங்களுடைய ஆடி திருநாள் முடிய எங்களுடைய முன்னே நாள் ஜிஏ ஒரு ஃபோட்டோ போட்டிருந்த நீங்கள் தெரிய பார்த்தீங்களோ தெரியா. அதில் ஸ்கவுட்ஸ் ஒரு ஆள் இல்லை, அடுத்த ஆள் இல்லை, அடுத்த ஆள் இல்லை, அப்படி ஸ்கவுட்ஸ் நீங்கள் ஒரு சொல்றாலும் அப்படி நீங்கள் ஸ்கவுட்ஸ் இருக்கிறது கவர் பண்ணி கிட்டத்தட்ட 10 ஸ்கவுட்ஸ் 14 50 பேர் பண்ணாங்க. ஒரு முறை நாங்கள் ஆடிக்கு 50 பேர் எடுக்கிறது. 50 பேரில் 15 பேர் 10 அடிக்கு அது ஸ்கவுட்ஸ் வேறு. அதை ஸ்கவுட்ஸுக்கு நாங்கள் பார்க்கணும். அந்த ஃபோட்டோ ஒன்று அதை இப்போ எங்கள் இடத்துல பார்க்கலாம். 3 இடத்துல எடுத்து அவர் போட்டுருக்காங்க சரிங்களா. அதே மாதிரி இப்போ அதை விட 10 பேர் அடிக்கணும்னா கிடக்கிற சங்கம் பூசை பார்க்கிறாங்க. அவர் தேவைக்கு தான் இது தேவையில்லாமல் நடக்கிறதுகளை இந்த ஸ்கவுட்ஸுக்கு நீங்கள் பொறுப்பாக இருந்தால் பார்த்துக்கொள்ளுங்க. அதாவது ஸ்கவுட்ஸ் இருந்தால் நான் இன்றைக்கு நேற்று கடிதம் அனுப்பியிருக்கிறேன். திறனை குடும்பத்தில் இருந்து வேறு எதுவும் ரோட் கவராக பாதிக்கிறார். அவங்க பெர்மிஷன் கேட்டு கடிதம் அனுப்பியிருந்தாரு. நான் சொல்லிட்டேன் இல்லை ரோட் கவரா எங்களுக்கு முக்கியம் பூசை. பூசையில் சில பிள்ளைகளுக்கு ரோட் கவராக போட்டு கீழே வந்து எடுக்க அவங்க ரோட் கவராக பார்ப்பாங்க. 1000 பார்க்க நான் சொல்லிட்டேன் இல்லை பூசையில் அப்படியே சுற்றுப்பிராயம் இருக்கு. அதை நீங்கள் வழிகாடுங்க. எல்லாமே நாங்கள் we must do it perfectly. You do perfectly, but after the mass. அப்போ அதே மாதிரி தான் ஸ்கவுட்ஸும் கொஞ்சம் காலமாக
இறுதியாக ஏற்கனவே பிரிகேடியர் சொன்னார், already the army is employed inside the jungle, they are already there. So எங்களை சொல்லலாம், மக்களோட போகலாம், ஆக்களோட போகலாதது நான் அரவிந்தனை இப்போ நீங்களும் இயல்பானவரை எல்லாருக்கும் சொல்லிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். இறுதியாக உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய சிறப்பான நன்றிகள். Let me take this opportunity to thank the army commander, his in charge, the brigadier 542 Ilupatkulam. Then the state intelligence has been here, and we depend on you so much because Bishop he gave his concern just before he left. He said, since the election is in and around, so we are really worried about the security of the people. We know what has happened, as you have already mentioned, the Eastern Open. So we are really concerned the security matters and the people. So we request you again. The SSP is here. He was there last year also for the meeting. So and he has enough more experience. So this time also we expect the same thing. And we are very much thankful to Army for their work. July and August also, because for the administrator they have been helping. That means to clear the area and to the poles, flags, poles. And also we are very much thankful to the Navy Commander Damien, who is there, Talaimata, and also the Navy for your beautiful decoration with the automatic maps and all those things in one of them. Once again, thank you very much for everyone. And after this meeting, you all are invited for lunch. So please come straight to the Madhu Refectory. Thank you very much, and may God bless you. Once again, may Our Lady of Madhu intercede for you